சிலருக்கு வணக்கம், நான் சரவணா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிரீஸ் கன்னில் வந்துட்டு எப்படி கிரீஸை ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போது இந்த வீடியோவில் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு வகை இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பின்னாடி அந்த கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அதுக்குள்ளே வேக்கம் க்ரியேட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரீஸுக்குள்ளே வந்துட்டு அந்த கன்னை வந்துட்டு உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இழுக்கும்போதே கீழே அமுத்திட்டே இருக்கணும். அப்படி அமுத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது கிரீஸ் வந்துட்டு உள்ளே ஏறிக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வேலை இருக்கும். ஏன்னா வளன்னு கிரீஸு ஃபுல்லும் கன்னோட அவுட்டரில் வந்துட்டு நிறையா வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துட்டு நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நிறையா வந்துருச்சுங்க. அதை வந்துட்டு இந்த ஏர் வேக்யூம் மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். ரப்பரில் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரப்பர் இறங்கி போயிட்டே இருக்கும். அமுத்திட்டே ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வந்துட்டு கிரீஸ் வெளியே வரும். அது வந்துட்டு இப்போ கம்பெனியில் கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. புது வண்டியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது பழைய வண்டி தானே. பழைய வண்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது சூப்பராக இருக்கும். ஓகே, சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கிரீஸ் போட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த பேக் இருங்க காட்டுறேன். இதை கட்டிட்டு இதாங்க லாக்கு. இதை இழுத்து ஒரு கம்பியாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு ரைட்டில் லைட்டாக திருப்பினோம்னா அந்த இதில் வரும்பில் வந்துட்டு மாட்டிக்கும். மாட்டினதுக்கப்புறம் இங்கே உள்ள கேப் இருக்கும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கிரீஸ் எடுத்து இப்படி தான் ஃபில் பண்ணும். 3 விரல் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. மண் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் போட்டுங்க. இதே மாதிரி நிறைய வகை இருக்குதுங்க. அப்படியே கீழே உள்ளே வந்துட்டு கன்னை விட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த கம்பியை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கம்பியை இழுத்தோம்னாலும் உள்ளே போவோம். உள்ளே ஏர் வந்துட்டு இருக்கக்கூடாது. அதிகமாக ஏர் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம். அரகன் நம்பிட்டு அரகன் வந்துட்டு நம்பாமல் இருக்கும். இப்படிதாக நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி விட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க, சரி நான் சாயந்தரமா பண்ணிக்கிறேங்க. இருக்குங்க. சரிங்க. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு கையை தொடச்சிட்டு ஓகே, முடிஞ்சதுங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணணும். ஓகே, இது வந்துட்டு லாக் எடுத்துட்டு ரெண்டாமுக்கு ஏர் வந்துட்டு அவ்வளோவா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஏர் வரும். ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிக்கிட்டீங்கன்னு ஒரு சவுண்டு வரும். வந்துச்சுன்னா முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு என்ன, இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், பார்த்து சொல்லணும் வண்டி விட்டுங்க. பாய்.